ஓம் நம சிவாய. இந்த ஜோதிட பதிவு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையே ஊட்டுகின்ற ஒரு பதிவு. நீண்ட நாளுக்கு பிறகு நான் அந்த பதிவு போடுறேன். பல சிக்கல்கள் வந்தது, நான் வீடியோ போடுறதில்ல. எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர்கள், என்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், உங்களுக்காக இந்த பதிவு. இனி வரக்கூடிய காலங்களில் பெருசாக எக்ஸாக்டாக இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அந்த அளவுக்குலாம் பெருசாக சொல்ல விரும்பலை. ஏன்னா பல பேர் இதனால் மனப்பிரச்சனைக்கே உள்ளாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லதை சொன்னாலும் கெட்டதே சொன்னாலும் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கல்ல. அதனால் தனிப்பட்ட விதமாக ஜாதகத்தில் இருக்கிறத தனிப்பட்ட விதமாகவே சொல்லலான்றது தான் என்னுடைய எண்ணம். இனிமேட்டு பொதுவாக இந்த கிரகம் இப்படி இருக்குது, அதனால் உங்களுக்கு இது நடந்துடும் அப்படின்ற வெளிப்படைத்தன்மையோடு நான் பெருசாக சொல்ல விரும்பலை. சரி, ஏன்னா அது காரணம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய முரண்பாடுகள் வருது. நீங்கள் எப்படி பொது வெளியில் இதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் கூட நிறையா எனக்கு வந்தது. எது எப்படி இருப்பினும் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. 2ஆம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு. என்னுடைய மிக நெருங்கிய சகோதரி என்னோட பணியாற்றியவங்க, எனக்கு மிக 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 முக்கியமானவங்க, என்னுடைய தாயாவோ சகோதரியாகவோ இருந்தவங்க. அவர்களுக்கு 2ஆம் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் குழந்தை ஆண் குழந்தையாக அவங்க பிறக்கிறதுக்கு அவங்க ரொம்ப 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 நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த பெண்மணிக்கு, என் சகோதரிக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை. அவங்களுக்கு பிறந்த நேரமும் தெரியாது. பிறந்த டேட்டே அவங்களுக்கு தெரியுமான்றது சந்தேகம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஜாதகம் இல்லை. நான் ஏதாவது ஜாதகம் பார்க்கவா, ஏதாவது ஆராய்ந்து பார்க்கவான்னு கேட்டால் எதுவும் வேண்டாம், நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்போது ஒரு வயது ஒரு 2வது படிக்கிற குழந்தை, 3வது படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கிங்களா. பெண் குழந்தை, அருமையான ஒழுக்கமுடன் இருக்கிற ஒரு நல்ல பெண் குழந்தை, சொல் பேச்சு கேட்குன்ற ஒரு குழந்தை. அது அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, 2 குழந்தை தான் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு ஆண் குழந்தை வேணும். நான் ஆண் குழந்தை முதல் குழந்தையை எதிர்பார்த்தேன், ஆனால் பெண் குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஏன்னா நான் எப்படி அனாதையாக வாழ்ந்துட்டேனோ அந்த மாதிரி என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை தானே, எல்லாம் தெய்வத்துக்கு சம்மந்தம் தானே, தெய்வம் கொடுக்குறது தானே அப்படின்னாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஆண் குழந்தை வேணுன்ற அந்த மனநிலை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நான் சில பூச்சை முறைகளை பண்ணி பார்த்தேன். ஆண் குழந்தை தான்ன்றது எனக்கு உறுதியாகிடுச்சு. ஆனால் அது அவங்க நம்பணும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இதுவாக இருக்காங்க, ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டங்களை அவங்க பார்த்து எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், ஆண் குழந்தை பிறகும் சில பரிகார முறைகள் சொன்னேன். எந்த பரிகார முறை செஞ்சாலும் கடவுள் மனசு வைக்கணும். எனக்கு கடவுளுடைய கிருபை இருந்ததுன்னா நீ நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். விடாமுயற்சியாக இருக்கணும்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த அம்மா கடைசி வரைக்குமே, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே என்கிட்ட எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் தம்பி பிறக்கும், நீ வேணால் பாரு, இப்படியே தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு மனுஷங்க போகிறான் எவ்வளோ எந்த நிலைமையிலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை நினைக்கிறாங்க போகிறான். ஏன்னா பிரபஞ்சத்தில் நம்ம எது ஆழ்ந்து உறுதியாக ஒரு விஷயத்த பண்ணுறோமோ, நினச்சி கேட்குறோமோ, அந்த விஷயத்தில் மாறாமலே இருந்தால் அது சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க 2வது டைம் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்லும் பொழுதே நான் சொன்னேன், இது ஆண் குழந்தையாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கவலைப்படுறது நல்லதில்லை, உங்களுக்கும் குழந்தைக்கு தைரியத்தோடு இருங்கன்னு சொன்னேன். நான் ஒரு 90% தான் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா 100% நம்பினாங்க. நான் சொன்னதால் இல்லை, கடவுளும் நம்பினாங்க. புரியுதுங்களா? முருகப்பெருமானை வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. முருகர் கோயிலில் போய்ட்டு, அப்பா நீயே எனக்கு பிறக்கணும், உன் பேரே நான் வைக்கிறேன்னு முருகப்பெருமானை அணுதினமும் வணங்கினாங்க.
அதேமாரி அவருடைய கணவர் வந்து விநாயக பெருமானை வணங்கினார். அவங்க இஷ்ட தெய்வங்களே அவங்க வணங்கும் பொழுது விடாமுயற்சியாக இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் தம்பி பிறகுனீங்கன்னா பாருங்கன்னு அவர் கணவர் எப்பயுமே சொல்லுவார் என்கிட்ட. அவங்க காதல் திருமணம் செஞ்சவங்க தான். அதனால் வந்து வீட்டில் சில பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல, அது அப்பாற்பட்டது. இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது. அவங்க வாழ்க்கையின் நடைமுறை நெறிமுறைகளே புரிஞ்சுது. அப்படியெல்லாம் இறைவன் மீது பயபக்தியோட நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. அழகான ஆண் குழந்தை, எவ்வித குறைபாடும் இல்லாமல் அற்புதமான ஜாதக அமைப்பில் பிறந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதக அமைப்பு. அந்த அந்த என் சகோதரருடைய கணவர் வந்து அரசு பணிக்கு யோசித்தார், ட்ரை பண்ணார். ஆனால் கிடைக்கல, ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு அரசு உத்தியோகம், உயர்ந்த அரசு உத்தியோகம் கிடைக்குன்ற மாதிரி தான் அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்கு முதல் ஜாதகம் பார்த்தது நான் போட்டு பார்த்தது நான் தான். லக்னங்களை பார்த்தேன், கிரகங்களின் அமைப்பை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தாய் தந்தையுடைய ஆசைகள், அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததில்ல. என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, தம்பி எனக்கு இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுப்பா, ஆனால் எங்கள் வசதிக்கு என்னுடைய நிலைமைக்கு முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல. அது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போதுனா பார்த்துக்குங்களேன், ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் அது உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தாய்மார்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த சகோதரி உங்களுக்கு ஒரு உதாரணம். இறைவன் மீது என்ன நிலைமை வந்தாலும் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை விடாதீங்க. எப்பேற்பட்ட குறைகளும் தவிடுபடியாக்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது 100% உறுதி. நீங்கள் கவலையே பட வேணும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. முருகப்பெருமானை வணங்குங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் ஏதோ அதை வணங்குங்க. யார் என்ன பழி கூறினாலும் என்ன புறம் பேசினாலும் மனசை தளர விடாதீங்க. நீ போயா, எனக்கு என் கடவுளுக்கு அவர் நடத்துவார், எனக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல. நிறைய பேர் எனக்கு 35 வயசு ஆகிடுச்சுன்றாங்க. அப்படிலாம் இல்லைம்மா. 40 இப்போ வந்து 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே நடக்கும். அதுவும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.